இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னை டு நேபாள் ரைடு வந்து நான் போயிருந்தோம். நான் போயிட்டு வரதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பயங்கரமான அடியெல்லாம் பட்டு நிறைய ரிப்பேரிங்கெல்லாம் ஆகிருக்கு. அது இப்படி தான் இருக்குது நம்ம வண்டி போயிட்டு வந்தது மேலே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ரிப்பேரிங்கெல்லாம் விட்டுருக்கோம். இதில் வந்து என்னென்னலாம் போயிருக்கு, எவ்வளோ செலவு ஆயிருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோ. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா சென்னை டு பூட்டான் ரைடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரிஜினல் தான் போயிருக்கோம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஹோண்டா கம்பெனிக்கு ஹோண்டா தான் நம்ம போட்டிருக்கோம். லோக்கலெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கினாந்து இவங்ககிட்ட கொடுத்து பக்கத்தில் இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்கான செலவு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ இவங்க என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ இது போட்டால் ஒரு எத்தனை வருஷத்துக்கு வரும்? 2-3 எப்படி இப்போ நீங்கள் பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கேரேஜில் வந்து வேலை பண்ணுறாங்க. அதாவது ஃபுல் டைம் இல்லை, ஸ்கூல் முடிச்சிட்டு மேலே ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து வேலை பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேரேஜோட ஓனரோட அங்கே ரிலேஷன் பொண்ணு. பாருங்களேன், எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லோரும் விளையாடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த கேரேஜில் வந்து வேலை கற்றுங்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை. எங்கன்னா வேலைக்கு போனால் பெரிய பெரிய பசங்க தான் வேலை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சின்ன பொண்ணு கூட மெக்கானிக் வேலைலாம் கற்றுங்குது. சூப்பர் இந்த இடத்துல. சரி, ஓகே, தேங்க்யூ. விட்டு விட்டு பாவாது வச்சிருப்பது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசான போன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் அப்சர்வர்லாம் போயிட்டுருக்குது. கீழே அமுகி இப்போ அதனால் வந்து புது ஷாக் அப்சர்வர் நம்ம போட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கூட அவ்வளோதான். இது வந்து ஒரிஜினல் தான். நம்ம வந்து வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு வந்து பக்கத்துலேருந்து நம்ம போட வச்சோம். நான் கிளச் பிளேட்டெல்லாம் 1200 to 1250 rupees சம்திங் நான் இருக்குது கிளச் பிளேட்டு. நான் வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் வச்சுருக்கோம். அந்த பொண்ணெல்லாம் வந்து விளாண்டுச்சு. அப்புறம் இதெல்லாம் கிளச் பேட்டெல்லாம் திறந்து அதை வந்து இதாக ஸ்டக் ஆகிடுச்சாமா. அதெல்லாம் நீட்டாக அதெல்லாம் ஆயிலெல்லாம் போட்டு நீட்டாக செக்கிங் மோட்டோ தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு மோட்டோ போட்டுங்கிறோம் ஆயிலு. இது வண்டி உள்ளெல்லாம் வேலை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது எங்கே போய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டைக்கு போய்க்கிறோம். அங்கே வந்து ஃப்ரண்ட்டோட ஷீல்டு மட்கார்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கான்றதுக்காக பஃபிங்காக இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃபிங் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துக்கு 100 rupees அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்மளும் வந்து புதுப்பேட்டைக்கு வந்து இந்த பஃபிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துங்கிறேன் பஃபிங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றது. பழசாக எப்படி இருந்தால் கூட அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு சோப்பில் அதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அது எவ்வளோ ஸ்க்ராச்சஸாக இருந்தாலுமே அதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிக்கின்னு அப்புறமா அது வந்து அது ஒரு மிஷின் ஒரு மாதிரி இது ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு மிஷினில் வந்து பஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த பஃபிங்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி லைட் அடித்தா கூட ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பஃபிங்கெல்லாம் அடிச்சிட்டு மேலே நல்லா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருந்துச்சு. அது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றது பஃபிங் முடிஞ்சிட்டு மேலே. பஃபிங் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சில போல் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது, அது போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நம்ம வந்து வண்டி ஷீல்டு பண்ண இங்கே ஒரு பக்கம் வந்துவிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீல் பார்த்திங்கன்னா ஃபோர்க் பெண்டாக இருக்குது. அது வந்து இன்னொரு பக்கம் பட்டறைக்கு எடுத்துன்னு போனோம். அதனால நான் தனியாக மட்டும் இந்த வீலை கைட்டி எடுத்துன்னு போய் அங்கே பட்டறை கொடுத்து அப்புறம் தான் வந்து நம்ம திரும்ப ஷீல்டுகள்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே வந்தாச்சு. ஃபைனலாக ஷீல்டெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிவிட்டார்கள்.
எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கினேன், எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை எதனா திரும்ப வந்து ஆடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரண்ட் மட்கார்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, உள்ளே எதனா போயிருக்கான்னு சொல்லிட்டு அது நான் செக் பண்ணிக்கினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அந்த ஷீல்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளோட வண்டி லுக்கே வந்து வேற மாதிரியாக இருக்குது. லைட்டெல்லாம் நம்ம வந்து பஃபிங் பண்ணுறதை எடுத்து வந்து கொடுத்தாச்சு, அதை மாட்டுறதுக்கும் அவங்க ரெடி ஆகிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சென்னை டு பூட்டான் ரைடு போகிற வெளிக்கு வந்து அவ்வளோ செலவு இல்லை. ஆனால் போயிட்டு வந்துட்டு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 30,000 செலவாச்சு. 30,000 செலவு பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு பூட்டான் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. நாளைக்குலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்க அன்பாஸ். சென்னை டு பூட்டான் ரைட் கம்மிங் சூன்.